என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான பூண்டு குழம்பு. இது நல்ல காரசாரமாக இருக்கும். நல்ல ஜலதோஷம் பிடிச்ச நேரத்தில், ஜுரமாக இருக்கிற டைமில் இதுக்கு நல்லாயிருக்கும். பூண்டு குழம்பு ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷும் நல்லா அருமையாக இருக்கும். இது உடனே கெட்டு போகாது. ஒரு 10 நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி உள்ள பக்குவத்தில் நான் பொறுமையாக வதக்கி, ஈரசத்து இல்லாமல், தண்ணி சத்து இல்லாமல் நான் பூர்ணமாக வதக்கி செஞ்சு காட்டுறேன். அந்த பூண்டு குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. பூண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கடுகு உளுந்து, வெந்தயம், ஜீரகம், மிளகு, மஞ்சள் தூள், புளி கரைச்சது, கல்லுப்பு, தூள் உப்பும் வச்சுருக்கேன், தக்காளி. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதுவும் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் தான் இது செய்ய போகிறோம். அருமையாக இருக்கும். நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அதான் ப்ரிசர்வேட்டிவ் பாதுகாப்பானது. வறுக்கிறதுக்கு முதல்ல வறுக்க போகிறோம். மசாலா அரைச்சி பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்காக வறுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வானொலி வச்சுங்க. இல்லை வானொலி இருந்தால் வச்சுங்க. அகலமான வறுக்கிறதுக்கு தோதான ஒரு சட்டி வச்சுங்க. ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 3-4 காஞ்ச மிளகா போடுறேன். 4 காஞ்ச மிளகா போடுறேன். வறுக்கிறதுக்கு எல்லாத்தையும் சும்மா வெறும் சட்டியில் அப்படி வறுத்துக்குங்க. வெந்தயம், சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா வெறும் சட்டியில் போட்டு வறுத்தோம். நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. அது ஆறட்டும். இது சும்மா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், சும்மா வறுக்கிறதுக்காக, பூண்டுகிண்டலாம் பிடிக்காமல் வறுக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கழுவி சுத்தம் பண்ண கருவேப்பிலை போடுறேன். ஒரு 10 பல் பூண்டு இந்த எண்ணெயில் போடுறேன். பூண்டு இந்த இவ்வளோ வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் குழம்பு காய்ச்சும் போது எல்லா இது பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காக இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போடுறேன் அரைக்கிறதுக்கு. இதுவும் வதங்கட்டும். ஒரு 2 மீடியம் சைஸு தக்காளி இதில் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். பூண்டு, தக்காளி இதை மட்டும் போட்டு வதக்கி இது இந்த வறுத்து வச்சுருக்க பார்த்தீங்களா அந்த மசாலா இதோடு சேர்த்து போட்டு எல்லாம் ஒன்றா அரைச்சிடணும். ஒரு 100 ml கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். செக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 100 ml ஆயில் ஊற்றுறேன், நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். ஒரு ஸ்பூன் மிளகு போடுறேன். ஜீரகம், வெந்தயம், மிளகு எல்லாம் நல்லா வறுபட்டு பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், ஒரு 150 கிராம், ஏற்கனவே அரைக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் போட்டால் 150 கிராம் பூண்டு போடுறேன். ஏன்னா இது பூண்டு குழம்பு. பூண்டு நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், சாம்பார் வெங்காயம் நல்லா ஒரு 100 கிராம் போடுறதில்
வெங்காயத்தில் உள்ள ஈரச்சத்து எல்லாம் போகிறதுக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், நல்லா அந்த பாருங்கள் ஒரு ஃபுல்லாக பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுற குழம்பு மிளகாய் தூள். இதில் தனியா கினியா எல்லாமே இருக்குது, ஜீரகம் இருக்குது, தனியா இருக்குது, எல்லாம் தூளாக இருக்கிறதுனால இது ஒன்றே எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிடும். அதுவும் எண்ணெயில் நல்லா இதாகட்டும். தீ மிதமான தீயில் தான் இருக்குது, ஹைலையில் தீ வந்து மீடியத்தில் இருக்குது. இது தனி மிளகாத்தூள் பாருங்கள், தனி மிளகாத்தூள் இதில் கொஞ்சம் போடுறேன். தனி மிளகாத்தூள் இது ஒன்று தான் காரம், வேறு எதுக்கும் காரத்துக்கு அது எதுவும் இல்லை. கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். ஒரே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். அதுவும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். மிளகாத்தூள் தீஞ்சிடக்கூடாது, அதனால தான் தீயை மீடியமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே வெந்து பச்சை ஈரப்பதம் ஃபுல்லாக போயிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பார்த்திங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை ஊற்றிடுவோம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பூண்டு எல்லாம் வதக்கி தான் போட்டிருக்கோம், அதனால் இவ்வளோ வதக்கினா போதும். இப்போ நம்ம புளியை ஊற்றிடுவோம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு தான் போடணும். கல்லுப்பு தான் டேஸ்ட்டு, கல்லுப்பு தான் நல்லாயிருக்கும். கல்லுப்பு பொடி போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து செக் பண்ணி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான, ரொம்ப சுவையான, ரொம்ப சிம்பிளான, ஒரு எளிய முறையில் செய்யக்கூடிய கல்யாண வீட்டில் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த பூண்டு குழம்பு செஞ்சுருக்கோம். இது 1 வாரம் 10 நாள் 15 நாள் கூட பாதுகாப்பாக இருக்கும், கெட்டு போகாது. எல்லாம் எண்ணெயில் வதக்கி சுண்ட நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கிறதுனால புளி ஊற்றிருக்கோம், கெட்டு போகாது. 1 வாரம் 15 நாள் அப்படி இருந்தால் நீங்கள் பத்திரமா ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜுடைய டோரு கீழ் பக்கத்தில் வச்சுருந்தேன், நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.